ஆர்த்தி கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கு ஜாமீன் எடுப்பதை அனைத்து வழக்கறிஞர்களும் புறக்கணிக்க வேண்டும். வழக்கறிஞர் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது மாணவி ஆர்த்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதேவேளை சிறுமியை இழந்து வாடும் அவரது பெற்றோர்களும் உறவினர்களுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறிய வழக்கறிஞர் கார்த்திக், புதுச்சேரியில் சிறிய பெரிய அளவில் குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் நாம் கடந்து போய் உள்ளோம். ஆனால் இன்று நாட்டையே உலுக்கும் அளவிற்கு நெஞ்சை பிழியும் அளவிற்கு சிறுமி ஆர்த்தி சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை எந்த ஒரு மனிதராலும் பெற்றோர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர சம்பவம் என்றும், இதுபோன்ற கொடூர சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு வழக்கிலிருந்து ஜாமீன் எடுப்பதே பெற்றோர்களாகிய நாம் அனைத்து வழக்கறிஞர்களும் அதை புறக்கணிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிறுமியின் கொடூர கொலைக்கு காரணமானவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வழக்கறிஞர்களாகிய நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், இதற்கு தேவையான ஆதாரங்களை ஒளிவு மறைவின்றி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய காவல்துறை முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முத்தியால்பேட்டையை சேர்ந்த சிறுமிக்கு ஏற்பட்ட வன்கொடுமை இனி புதுச்சேரியில் வேறு எந்த ஒரு குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்ற நிலையை உறுதி செய்திட வேண்டும் என்று கூறிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அப்பொழுதுதான் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் என்றும், புதுவையில் மீண்டும் ஒரு ஆர்த்திக்கு இதுபோன்ற நிலை ஏற்படாத வகையில் காவல்துறையினரும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்.